வணக்கம் அன்புள்ள நெஞ்சங்களே, நலம் 360 யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த உணவுக்கு பார்த்திங்கன்னா 3 பேர் இருக்குன்னே சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா கிட்னி பீன்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா சிவப்பு காராமணின்னு சொல்லலாம், இல்லைனா பார்த்திங்கன்னா ராஜ்மா அப்படின்னு சொல்லலாம். கிட்னி பீன்ஸ் என்பது ஒரு சத்தான உணவுப் பொருள். இது நம்முடைய உணவில் அடிக்கடி சேர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் இதில் உள்ள சத்துக்கள் நம் உடலுக்கு தேவையான பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா புரதம் நிறைந்தது. கிட்னி பீன்ஸ் ஒரு சிறந்த புரதம் மூலமாக இருக்கிறது. குறிப்பாக சைவ உணவாளர்களுக்கு இது ஒரு மிக உணவாக இருக்கிறது. நம் தசை வளர இது உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜிம்முக்கு போகிறாங்க, நான்வெஜ் சாப்பிடாம வெஜிடேரியன்லேயே ப்ரோட்டீன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்மாவை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் டெய்லியும். ரெண்டாவது பாயிண்டாக பார்த்தீங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கும் ஸ்டமக் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரெமிடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியே மூணாவது பாயிண்டா பார்த்தீங்கன்னா ரத்தத்தை சுத்திகரிப்பு செய்யும்னு சொல்கிறாங்க. சிவப்பு காரமணி ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் பணியை சிறப்பாக செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. நாலாவது பாயிண்டா பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த உணவு பார்த்தீங்கன்னா லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் கொண்ட உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சாவது பாயிண்டா பார்த்தீங்கன்னா இருதய நலனுக்கு துணையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இதயத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடி ஆறாவது பாயிண்டாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் டெய்லி இந்த உணவில் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் அளவில் எடுத்துக்கிட்டால் கூட நம்மளுக்கு பஸ்ஸே எடுக்காதான். அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னி பீன்ஸில் கால்சியம், இரும்பு சத்து, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைந்து இருக்கிறதுனால இதை டெய்லி உணவில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஆரோக்கிய தகவலோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.